வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. இந்த பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹை டென்ஷன் ஒயர் இருக்கும் இல்லையா, ஒயரில் வந்து உட்காந்துருக்கும். நமக்கு அப்படியே பார்த்தாவே பயமாக இருக்குது, எப்படி தான் இவங்களா உட்காடுறாங்களோ அப்படின்னு பார்த்தா அது வந்து சேஃப்டியாக இருக்கான்னு தோணும். ஃபஸ்ட்டு பார்க்கும் போதே நமக்கு பயமாக இருக்கும். நம்ம வந்து போய் ஒரு ஒயரை போய் தொடமாட்டோம், ஏன்னா பயம் நிறையா இருக்கும். ஆனால் இந்த பறவை வந்து ஜாலியாக உட்காந்துட்டு அது பாட்டுக்கு ஸ்விம் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இருக்கும். ஆனால் நோட் பண்ணி பார்த்தீங்களா, அந்த ஒயரில் வந்து ஒரே ஒரு ஒயரில் தான் அந்த பேர்டு உட்காந்துருக்கும். ஸோ ஒரு ஒயரில் வந்து ஒரு டைப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான் போகும், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் போகும். ஸோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஒன்றில் தொட்டால் ஒன்றும் ஆகாது. அதே விஷயம் நம்மள மாதிரியே வந்து இந்த 2 ஒயரையும் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷாக் வந்துடும் இல்லையா. அதே மாதிரி இந்த பறவையும் 2 ஒயர்லேயும் கால் வச்சுது அப்படின்னா அதுக்கும் ஷாக் வந்து இறந்துடும். இதே தான் நம்ம மக்கள் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்களோட மட்டும் நம்ம டீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பாசிட்டிவிட்டியோட அதே வளர்ந்துக்கிட்டே இருப்போம். நெகட்டிவிட்டியோடு வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நெகட்டிவான தாட்ஸாகவே தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நெகட்டிவான தாட்ஸ் தான் நம்ம தலையில் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகி அதுதான் நம்ம வாழ்க்கையும் வாழ்க்கை தரத்தையும் வந்து நிர்ணயிக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு குழப்பம் இருக்குது. நம்ம வந்து என்ன சில சமயம் பாசிட்டிவாகவும் சில சமயம் நெகட்டிவாகவும் நம்ம இருந்துகிட்டே இருக்கும்போது அதே தான் நம்ம வாழ்க்கையிலும் பிரதிபலிக்குது. ஒரு நேரம் சந்தோஷமாகவும் ஒரு நேரம் துக்கமாகவும் மாற்றி மாற்றி நம்ம வந்து நம்மளையே குழப்பிக்கிட்டு மற்றவங்களையும் குழப்பிகிட்டே இருக்கும். ஸோ இந்த பேர்ட் மாதிரி ஒரு ஒயரில் ஒரே பாசிட்டிவோட மட்டும் இருக்க போகிறோமா, இல்லை நெகட்டிவிட்டியோட மட்டும் இருக்க போகிறோமா, இல்லை 2 குழம்பு நம்மளும் குழம்பி மற்றவங்களையும் குழப்ப போகிறோமா, நம்ம தான் முடிவு பண்ணணும். ஓகேயா?